மாமா சொன்ன மாதிரி விட்டானா? சரி போய் உட்காருங்க. வாங்க பெரியப்பா. வாங்க பெரியமா. வாங்கண்ணே வாங்க வாங்க. சந்தோஷம். வாங்க வணக்கம் மாப்ள, நல்லா இருக்கீங்களா? ஹாய் 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 மிஸ்டர் மது. நீங்க என்ன பண்றீங்க? இது ஒரிஜினல் நம்பர் 1 குவாலிட்டி கிரானைட். எஸ், ஒரிஜினல் நம்பர் 1 குவாலிட்டி. மிஸ்டர் மருதோட நிலத்துல கிரானைட் மட்டும் இல்ல, தங்கம் இருக்குது. தங்கம். இவனுக்கு யாருமா? இது ரிசர்ச் மாமா மாதிரி தெரியும். இதுதான் நான் சொல்றேன். பேச கிளம்பிட்டாங்க. நாம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? திஸ் இஸ் நாட் டூப்ளிகேட், பியூர் ஒரிஜினல். யோ ஓ மண்டே கேக்கல கல்ல கேட்டா. ஹலோ, ஆஸ்கர் பிலிம்ஸா? ஏர் முருகா சார் படமா? ஓகே ஓகே, காரணம் பண்ணுங்க வந்துறேன். யோ என்னையா ஆஸ்கார் கிஸ்கார்னு சொல்லிட்டு இருக்க? ஆஸ்கர் இல்ல சார், ஆஸ்திரேலியால ரிசர்ச் பண்ண போறோம். அதுக்கு தான் ஃளைட் அனுப்புறாங்க. நாங்க ஏர்லயே போக போறோம். டேய் ஃபர்ஸ்ட் நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்க வந்து முடிச்சிட்டு கிளம்புங்க கிளம்புங்க. மிஸ்டர் மருது, glad to meet you. டேய் கல்ல போட்டு போடா. அந்த தாடிக்காரன் கூட பரவாயில்லையா? அந்த மீசக்காரன் தொல்லை தாங்க முடியல. வருது மாமா. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எல்லாம் பேசணும். அன்னைக்கு கடையில வந்து பேசணும் பத்தியா? அதேதான். நீ யாரு எனக்கு? வெளியாள் கிடையாது, என் தங்கச்சி மாவன். நான் யாரு? உன் தாய் மாவன். அதனால அந்த சொத்து நமக்குள்ளேயே தான் இருக்கணும். அதனாலதான் கேக்குறேன், அந்த சொத்தை எனக்கு கொடுத்துரு. சும்மா கேட்கலையா? அன்னைக்கு சொன்ன மாதிரி பணம் பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லையா, என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். இது வேறயா? சொத்து வெளியில போக கூடாதியா? அப்புறம் என்னது கண்டவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க? அப்படி இல்லடே, எல்லாரும் சொந்த வந்தோம்னே. அப்படின்னா பிரிச்சு பேசாதீங்கனே. உனக்கு பணம் தான் முக்கியம்னா என்கிட்ட கேட்ட கூடாதா? என் சொத்தையே உனக்கு கொடுத்துருப்பேன் மருது. ஏப்பா மருது, இத்தனை நாள் நீ என் தங்கச்சி பையனு தெரியாம போச்சுப்பா. ஐயோ இப்ப யாரு? ஒரே குடும்பத்துல ஒண்ணு கூட ஆயிட்டல. நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருப்பா மருது, சொத்தை எங்க பேருக்கு எழுதி. இங்க பாரு மருது, சொத்து பத்தலாம் அவன் கொடுக்கலாம். ஆனா நானு என் பொண்ணைய அவனுக்கு கொடுக்குறேன். நீ என் மருமவையா? நீயே முடிவு பண்ணிக்க யாரு கொடுக்கணும். எனக்கு இந்த சொத்தை வாங்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. எனக்கு தான் நீ அதை கொடுக்கணும். புரியுதா மருது? கவர்மெண்ட்ல இவருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க ரைட்ஸ். சரி சரி, எல்லாரும் பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. என்னடா கொடுங்க டாடி. இந்த மருது, அன்னைக்கு கடையில பேசின மாதிரியே பணம் மாப்பிள்ள புடி. பணத்தோட சொத்தையும் கொடுக்குறேன். இந்த மாப்பிள்ள அந்த பணத்தை அப்படியே வச்சுக்க. நான் தான் என் சொத்தை உனக்கு கொடுக்கறேன்ல. இந்தாப்பா மருது, எங்க முடிவு நாங்க சொல்லிட்டோம். உன் முடிவு என்னன்னு சொல்லு. மாப்பிள்ள இந்த நிலத்தை குடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல மாமா. சரி, எங்க ஆத்தா சாகும்போது உன் மாமனையும் பெரியப்பனையும் ஒன்னா சேர்த்துடியான்னு சொல்லிட்டு இறந்துருச்சு. அதனால நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நிலத்தை நான் எழுதி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன் மாமா. இருடி பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க. நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். மாப்பிள்ள என்ன மாமா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. விஷயம் வெளியில தெரியும். நம்ம இங்க பாருங்க மாமா, ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த நிலத்தை தோண்டும் போது நீங்களே தோண்டுங்க. எங்க ஆத்தாலையும் எங்க அப்பனையும் இங்கதான் புதைச்சிருக்க. இதுல எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் போயிடுறேன் மாமா. அட மருது, உங்க ஆத்தா யாரு? என் தங்கச்சி. நான் அப்படி கலங்கத்தை ஏற்படுத்த விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, தைரியமா. சரிண்ணே, நாளைக்கு வந்து நீங்க வேலையை ஆரம்பிங்க. இப்ப நீங்க கிளம்புறீங்களா? தைரியமா இருங்க. நாங்க எல்லாத்தையுமே நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு கொடுங்க.